வெல்கம் டு மை சேனல். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான காணொளிகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறந்துவிடாமல் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்நிரவு நேரத்தில் என்னை உரசிவிட்டு என் அருகில் வந்து படுத்தாள். எனக்கும் பொறுமை இல்லை. நானும் அவளோடு இரவு முழுவதும் ஆசை தீர. என் பெயர் கோகுல். நான் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று என் அப்பா அம்மா விரும்பினார்கள். பட்டப்படிப்புக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்களும் நினைத்தார்கள். ஆனால் எனக்கு என் கிராமத்தில் வசதியான வாழ்க்கையை விட்டு போக விருப்பமில்லை. நான் கிராமத்தில் ஒரு பால் பண்ணையில் வேலை செய்து மாதம் 5000 ரூபாய் சம்பாதித்தேன். இது எங்க அப்பா அம்மாவின் எதிர்பார்ப்பை விட மிகவும் குறைவாக இருந்தது. காலம் செல்லச் செல்ல என் நண்பர்கள் வேலை தேடி நகரத்திற்கு புறப்பட்டுச் செல்லத் தொடங்கியபோது நானும் அதை பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். ஆனால் நகரத்திற்கு போய் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. எங்க அப்பா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தாரு. "நீ பிரதாப்பின் அருகில் போ, உன் ஆவணங்களை அவனிடம் காட்டு. அவன் உனக்கு ஏதாவது நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவான்" என்று சொன்னார். அப்பா உடனே பிரதாப் அண்ணனுக்கு அழைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். பிரதாப் அண்ணன் என்னை அன்போடு அழைத்தார். 2 நாட்களில் நான் நகரத்திற்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தேன். பிரதாப் அண்ணன் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் தன் மனைவியுடன் நகரத்தில் ஒரு அழகான வீடு கட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்தது. எனக்கும் இப்போது கிராமத்திற்கு திரும்பிப் போக விருப்பமில்லை. நகரத்தில் என் காலை ஊன்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பிரதாப் அண்ணன் என் ஆவணங்களை பார்த்து ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை வாங்கி பணி கொடுத்தார். இப்படி என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. நான் பட்டப்படிப்பு வரை நன்றாக படித்திருந்தேன். அதனால் எனக்கு ஆரம்பத்திலேயே 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நான் அண்ணன் வீட்டில் இலவசமாக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நகரத்தில் இருப்பது அவ்வளவு சுலபமில்லை. நான் அவர்கள் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் தான் ஆகியிருந்தது. அதற்குள் வீட்டில் ஒரு லிட்டர் பால் பயன்பாடு அதிகமாக இருந்தது. நகரத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தால் செலவு தானாகவே அதிகமாகும் என்று நான் கண்கூடாக பார்த்தேன். அண்ணன் பேசிக்கொண்டே நகரத்தில் வாழ்க்கை எவ்வளவு விலை உயர்ந்தது என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு வேலை கிடைத்ததும் நான் அண்ணனிடம், "அண்ணா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் Rs 5000 கொடுக்கிறேன் தங்குவதற்காக" என்று சொன்னேன். முதலில் அவர் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் நான் திரும்ப திரும்ப கேட்டபோது அவர் பணம் வாங்க ஒப்புக்கொண்டார். அன்னை நான் வந்தபோது என்னை சந்தோஷமாக வரவேற்றார். நான் அங்கு இருப்பதில் அன்னைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். ஆனால் அண்ணனை அவருடன் ஒப்பிடும்பொழுது அண்ணன் அழகில் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார். நான் அவர்கள் வீட்டில் தங்கத் தொடங்கிய போது அண்ணனுக்கும் அன்னைக்கும் இடையில் சொல்ல முடியாத இரகசியம் ஒன்று இருப்பதாக எனக்கு தோன்றியது. நானும் கூட சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி அண்ணன் மற்றும் அண்ணியைப் போல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில நாட்களிலேயே அவர்கள் உறவில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை நான் கவனித்தேன். அன்னை என் முன்னால் எவ்வளவு சந்தோஷமாக சிரித்து தோன்றினாலும் உண்மையில் அவர் எவ்வளவு துக்கமாகவும் அதிருப்தியாகவும் இருந்தார் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவரது நடத்தையிலிருந்து இது எனக்கு தெளிவாக புரிந்தது. ஒரு இரவு சுமார் 12 மணி அளவில் எனக்கு பசித்தது. இது எனக்கு புதிதல்ல. ஏனென்றால் நான் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகுதான் இரவு உணவு சாப்பிடுவேன். அண்ணன் வரும் நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்காது. அவர் பெரும்பாலும் நள்ளிரவில்தான் வீட்டிற்கு வருவார். அன்றிரவு பசியால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் சமையலறைக்கு போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று நினைத்தேன். நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அண்ணன் குடித்த மயக்கத்தில் இருப்பதை பார்த்தேன். அண்ணி அவரை பிடித்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் அழைத்துச் சென்றார். இதைக் கண்ட நான் உடனடியாக அவருக்கு உதவும் எண்ணத்துடன் ஓடினேன். அண்ணனை அவர்கள் படுக்கை அறையில் விட்ட பின்னர் நான் சமையலறையில் ஏதாவது உணவை தேடிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அண்ணி அங்கு வந்தார். சிரித்த முகத்துடன், "கோகுல், நீ சமையலறையில் என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டார். எனக்கு பசி எடுத்திருந்தது. ஆனால் அதை சொல்ல வெட்கமாக இருந்ததால், "ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிப்பதற்காக வந்தேன்" என்று பொய் சொன்னேன். அதற்கு அவர் மீண்டும் சிரித்தவாறு, "தண்ணீர் கோப்பை உன் முன்னால் தான் இருக்கிறது. நிச்சயமாக நீ வேறு ஏதாவது தேடிக் கொண்டிருக்கிறாய். இதில் வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது?" என்று கேட்டார். அவருடைய இந்த கேள்வியால் நான் மேலும் வெட்கமடைந்தேன். மெதுவாக உண்மையை ஒப்புக்கொண்டேன். "அண்ணி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது." அண்ணி புன்னகையுடன், "அவ்வளவுதானே, இதில் வெட்கப்பட தேவையில்லை" என்று சொல்லிவிட்டு உடனே குளிர்சாதன பெட்டியிலிருந்து மீதமுள்ள உணவை எடுத்து, "உட்கார், நான் சூடாக்கி தருகிறேன்" என்றார். சற்று நேரத்தில் அவர் என்னை உண்ண அழைத்தார். நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே எதிரில் அமர்ந்திருந்த அண்ணியை பார்த்து இயல்பாக கேட்டேன், "அண்ணி, நீங்கள் உணவருந்தினீர்களா?" அப்போது அவர் சில கணங்கள் தயங்கினார். பின்னர் ஒரு சிறு சிரிப்புடன், "நான் உங்கள் அண்ணனுக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர் வருவதற்கு முன்பே நிறைய சாப்பிட்டு விட்டார். இப்போது நீங்கள் சாப்பிடுவதை பார்த்தாலே என் வயிறு நிரம்பிவிட்டது" என்றார். அண்ணி வீட்டின் அனைத்து பணிகளையும் மிகுந்த சிரமத்துடன் செய்து வந்தார்.
ஒரு பெண் இப்படி உணவின்றி இருப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே நான் அவர் முன்னால் உணவை பரிமாறினேன். என் கையால் அவருக்கு ஊட்ட முற்பட்டேன். முதலில் அவர் சற்று தயங்கினார். ஆனால் பின்னர் என் பக்கம் கவனத்தை திருப்பி மெதுவாக என் கையால் உண்ணத் தொடங்கினார். சாப்பிட்டு முடித்ததும் நான் என் முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டேன். அப்போது அண்ணி என்னை பார்த்து ஒரு சிறு குறும்புத்தனமான புன்னகையுடன் தன் முகத்தில் கை வைத்தார். ஒருவேளை அவர் தன் முகத்திற்கும் தண்ணீர் தெளிக்குமாறு சைகை செய்திருக்கலாம். அவர் கையில் உணவு தட்டு இருந்தது. மேலும் அவர் என்னிடமிருந்து சிறிது உதவி எதிர்பார்ப்பது தெளிவாக தெரிந்தது. நான் அதிகம் சிந்திக்கவில்லை. அவர் முகத்தை மெதுவாக தண்ணீரால் கழுவி பின்னர் என் கைக்குட்டையால் துடைத்தேன். என் இந்த செயலை அவர் மிகவும் பாராட்டினார். என்னை பார்த்து அவர் சிரித்தார். நானும் புன்னகைத்தவாறு இரவு வணக்கம் சொல்லிவிட்டு தூங்க என் அறைக்குச் சென்றேன். ஏனெனில் காலையில் அலுவலகத்திற்கு புறப்பட வேண்டியிருந்தது. மறுநாள் காலை அண்ணி வழக்கம் போல என் உணவு பெட்டியை தயாரித்தார். அவர் என் முன்னிலையில் இருந்தவாறு என் ஒவ்வொரு சிறிய வேலைக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்டில் ஒரு சிறிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்து எனக்காகவும் அண்ணனுக்காகவும் மட்டுமே. அவர் என்னை அவர்கள் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஏற்கனவே 2 கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதைக் கண்டு நான் சற்று வியப்படைந்தேன். ஏனெனில் நான் இதற்கு முன் ஒருபோதும் மது அருந்தியதில்லை. நண்பர்களுடன் கூட நான் எப்போதும் இத்தகைய பழக்கங்களிலிருந்து விலகியே இருந்தேன். ஆனால் அண்ணனிடம் வேண்டாம் என்று சொல்வது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. ஏனெனில் அண்ணன் எனக்கு மிகவும் உதவி செய்திருந்தார். எனவே நான் அவரை மறுக்க விரும்பவில்லை. நான் அவருடன் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் என் பார்வை கதவின் பக்கமாகவே இருந்தது. அங்கிருந்து அண்ணி எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தார். அண்ணி குடிக்கக்கூடாது என்று சைகை செய்தார். நானும் தலை அசைத்து அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அண்ணன் கட்டாயப்படுத்தி கோப்பையை என் கையில் கொடுத்தார். நான் பேரளவிற்கு மட்டும் அந்த கோப்பையை என் வாயருகில் வைத்தேன். சிறிது நேரத்தில் அண்ணன் மது போதையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர் நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சமையலறையை நோக்கி செல்லத் தொடங்கினேன். நான் வேலை செய்வதைக் கண்ட அண்ணி என்னை தடுத்துவிட்டு மீதமுள்ள பொருட்களை தானே எடுத்து வரச் சென்றார். அவர் சமையலறைக்கு சென்றவுடன் அவர் கையில் இருந்த கண்ணாடிக் கோப்பை கீழே விழுந்து உடைந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய துண்டு அவர் காலில் குத்திவிட்டது. அவர் வலியால் துடிப்பதைக் கண்ட நான் உடனே அவருக்கு உதவ ஓடினேன். அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. வேறு வழியின்றி நான் அவருக்கு உதவினேன். அண்ணியால் நடக்க இயலாததால் நான் அவரை தூக்கிக் கொண்டேன். அண்ணன் தன் அறையில் படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். எனவே அண்ணியை என் அறைக்கு தூக்கிச் சென்று சிறிது ஓய்வெடுக்க செய்யலாம் என்று நினைத்தேன். அங்கு சென்றவுடன் நான் அவரை படுக்கையில் உட்கார வைத்தேன். அவர் காலில் குத்தியிருந்த கண்ணாடித் துண்டை மிகவும் கவனமாக எடுத்தேன். கண்ணாடித் துண்டை அகற்றியதும் அவர் காலில் கட்டு போடத் தொடங்கினேன். இந்த நேரத்தில் என் பார்வை அண்ணி மீது சென்றபோது அவர் என்னை வேறுவிதமான பார்வையில் பார்ப்பதை நான் கவனித்தேன். அந்த பார்வை எனக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. காலுக்கு கட்டு போட்டு முடித்ததும் நான் வெளியே செல்லத் திரும்பினேன். ஆனால் அதற்குள் அண்ணி என்னை தடுத்து தன் அருகில் அழைத்தார். நான் அவர் அருகில் சென்றேன். அவர் என் கையை பிடித்து என்னை உட்கார வைத்துக் கொண்டார். பின்னர் சிரித்துக்கொண்டே, கோகுல், எனக்கு உதவி செய்ததற்கும் என் பேச்சைக் கேட்டதற்கும் மிகவும் நன்றி என்றார். நன்றி சொன்ன பிறகும் அவர் என் கையை விடவில்லை. அவர் வெறும் நன்றி மட்டும் சொல்லவில்லை. என்னிடம் இன்னும் எதையோ சொல்ல விரும்புவதாக எனக்கு தோன்றியது. நான் மெதுவாக கேட்டேன். அண்ணி, ஏன் என்னை அண்ணனுடன் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னீர்கள்? உங்களுக்கு என் மீது அவ்வளவு அக்கறையா? இதைக் கேட்டதும் அண்ணி சில நொடிகள் அமைதியானார். பிறகு ஒரு மெல்லிய குரலில், கோகுல், நீ மிகவும் நல்ல பையன். உனக்கும் உன் அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. அந்த வித்தியாசத்தை நான் கவனித்திருக்கிறேன். அதனால்தான் நான் உன்னை குடிக்க வேண்டாம் என்று சொன்னேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன், உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிந்தது என்று கேட்டேன். இந்த கேள்விக்கு அவர் கொஞ்சம் தயங்கினார். அவரிடம் எந்த உறுதியான காரணமும் இல்லை என்று தோன்றியது. ஆனால் அவர் கண்களின் ஆழத்தில் என் மீது ஒரு வித்தியாசமான உணர்வை நான் பார்த்தேன். அது இப்போது தெளிவாக தெரிந்தது. அந்த நாளுக்கு பிறகு அண்ணியைப் பற்றிய என் பார்வை மாறியது. அண்ணன் காலையில் அலுவலகத்திற்கு போகும்போது அண்ணி அவரை எந்த விசேஷமான ஆர்வமும் இல்லாமல் அனுப்பி வைப்பதை நான் கவனித்தேன். மாஸ்டர் நான் கிளம்பும்போது அவர் தனது வேலையெல்லாம் விட்டுவிட்டு கதவு வரைக்கும் என்னை வந்து வழி அனுப்பி வைப்பதை நான் கவனித்தேன். அவரது நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் என் மனதில் நிறைய கேள்விகளை எழுப்பியது. ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தேன். வந்ததும் எனக்கு பசித்தது. ஆனால் அண்ணி வழக்கமாக இரவு 7 மணிக்குத்தான் சாப்பாடு செய்வார். அதனால் முதலில் நான் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டு பின்னர் அவரிடம் சென்று சாப்பாட்டை பற்றி கேட்டேன். நான் சாப்பிட உட்கார்ந்ததும் அண்ணியும் என் எதிரில் உட்கார்ந்தார். சாப்பிடும்போது திடீரென்று என் சட்டையில் காய்கறி துண்டு விழுந்துவிட்டது. அண்ணி உடனே எழுந்து எதுவும் சொல்லாமல்
தன் புடவை தலைப்பால் அதை துடைக்கத் தொடங்கினார். அவர் எனக்கு மிக அருகில் வந்தார். அந்த நிமிடத்தில் எங்கள் கண்கள் சந்தித்துக் கொண்டன. கடந்த சில நாட்களாக நான் உணர்ந்த அதே உணர்வு அவர் கண்களிலும் இருந்தது. அவர் ஏதோ சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை. என் சட்டை சுத்தமானதும் நான் மெதுவாக சொன்னேன், "அண்ணி, போதும், விடுங்கள்." நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் திடீரென்று பின்னால் நகர்ந்தார். ஆனால் அவர் கண்கள் இன்னும் என் மீதே பதிந்திருப்பதை நான் பார்க்க முடிந்தது. நான் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினேன். ஆனால் அவர் என் முன்னால் நின்று கொண்டிருந்தார். ஏதோ சொல்ல வேண்டும் என்று நினைப்பது போல் இருந்தது. ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. நான் அண்ணியை கேட்டேன், "அண்ணி, நீங்கள் என்னோடு சாப்பிட மாட்டீர்களா?" அதற்கு அண்ணி சிரித்துக்கொண்டே, "எனக்கு பசிக்கிறது. ஆனால் என் கையால் சாப்பிட எனக்கு மனமில்லை. அன்றைக்கு நீங்கள் எனக்கு உங்கள் கையால் ஊட்டிவிட்டீர்கள். இன்றைக்கும் நீங்கள் எனக்கு ஊட்டத் தயாராக இருந்தால் நான் சாப்பிடுகிறேன்," என்றார். அவரது இந்த நடத்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அண்ணனுக்காக காத்துக்கொண்டே அவர் சாப்பாட்டையே மறந்து விடுவார் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவரைப் பற்றி கவலைப்பட்டு நான் அவருக்கு என் கையால் உணவை ஊட்டத் தொடங்கினேன். நான் முதல் வாயை அவர் வாயருகில் கொண்டு போனதும் அவர் திடீரென்று என் கையை பிடித்துக்கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். "அண்ணி, என்ன செய்கிறீர்கள்? சாப்பிடுங்கள்," என்றேன். அண்ணி என்னை பார்த்து லேசாக சிரித்தார். ஆனால் இவையெல்லாம் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவரது பார்வை என் மீது ஒரு வித்தியாசமான விதத்தில் நகர்ந்தது. அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. அப்போது அண்ணனின் கார் வரும் சத்தம் கேட்டது. நான் உடனே அண்ணியிடமிருந்து விலகி கை கழுவச் சென்றேன். அண்ணன் இன்றைக்கு சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிட்டார். வந்ததும் என்னை அழைத்து, "கோகுல், இன்றைக்கு என் நண்பனின் மகனின் பிறந்தநாள் விருந்திற்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன்," என்றார். நான் மெதுவாக சிரித்துக்கொண்டே, "அண்ணா, நான் உண்மையிலேயே உங்களுடன் வரத்தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போதுதான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போது கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்," என்றேன். அதற்கு அண்ணன் சிரித்துக்கொண்டே, "என்ன ஆச்சு? நீ ரொம்ப சோர்வாகி விட்டாயா? உன் வயது பையன்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும்," என்றார். எங்கள் இருவரின் பேச்சின் போதும் அண்ணி பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அண்ணனின் பேச்சைக் கேட்டு அண்ணி திடீரென்று கோபமாக, "எல்லா ஆண்களும் உன்னைப் போல் இருக்க மாட்டார்கள். கோகுலுக்கு உன் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு கொடுக்காதே. இல்லையென்றால் அவனுடைய மனைவி என்னைப் போல வருத்தப்படுவாள்," என்றார். அண்ணியின் கடுமையான வார்த்தைகளைக் கேட்டதும் அண்ணனின் முகம் கோபத்தில் சிவந்தது. அண்ணியின் முன்னால் இப்படி சொன்னது அண்ணனுக்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தியது. எதுவும் பேசாமல் கோபமாக தன் அறையை நோக்கி சென்றார். ஆனால் உள்ளே போவதற்குள் அண்ணியை இறுக்கமாக அழைத்தார். அண்ணி சும்மா அவரிடம் சென்றார். அண்ணன் அறையின் கதவை பலமாக சாத்தினார். அறைக்குள்ளிருந்து அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையிலான பலத்த சத்தம் கேட்டது. எனக்கு அண்ணியைப் பற்றி கவலையாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் தலையிடலாமா வேண்டாமா என்று எனக்கு புரியவில்லை. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையே ஏதோ சரியில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நானே இந்த சண்டையில சிக்க விரும்பவில்லை. 1, நான் இன்னும் இந்த நகரத்தில் நிரந்தரமாக குடியேறவில்லை. 2, அண்ணனுடன் எனக்கு சில முக்கியமான வேலைகள் பாக்கியிருந்தன. நான் அண்ணியின் பக்கம் ஏதாவது சொன்னால் அண்ணன் என் மீது கோபப்பட்டு வீட்டிலிருந்து போகச் சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நான் நினைத்தேன். கனத்த மனதுடன் என் அறையை நோக்கிச் சென்றேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அண்ணி திடீரென்று என் அறைக்கு வந்தார். என் பக்கத்தில் வந்து படுத்துக் கொண்டார். அவர் அறைக்கு வந்தபோது இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அவர் என் பக்கத்தில் படுத்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் திடீரென்று அவர் என் கையை பிடித்து இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவர் என் அருகில் வந்ததை பார்த்தபோது நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். ஆனால் திடீரென்று அண்ணியின் அழுகைச் சத்தம் கேட்டது. இதனால் நான் இன்னும் பதட்டமடைந்தேன். உடனே நான் அறை விளக்கை இயக்கினேன். அண்ணியை பார்த்து எழுந்து உட்கார்ந்திருந்தேன். நான் எழுந்தவுடன் அவரும் எழுந்து உட்கார்ந்தார். ஆனால் இப்போது என் தோளில் தலையை சாய்த்தார். நான் அவரிடம், "அண்ணி, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் என்னிடம் எதையாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் தெளிவாக சொல்லுங்கள். இப்படி என் அறைக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அண்ணனும் வீட்டில்தான் இருக்கிறார். அவர் உங்களை இந்த நிலையில் பார்த்தால் வேறு மாதிரி அர்த்தம் செய்து கொள்ளலாம்," என்றேன். அதற்கு அவர், "உங்கள் அண்ணன் என் மீது கத்திவிட்டு பாட்டிக்குப் போய்விட்டார். நான் உன்னை என் சொந்தமாக நினைத்து என் மனதில் இருப்பதை சொல்ல வந்தேன். ஆனால் நீ என்னை அந்நியனைப் போல நினைத்து தள்ளி வைக்கிறாயே," என்றார். இதை சொல்லிக் கொண்டே அண்ணி கோபித்துக் கொண்டு அங்கிருந்து போகத் தயாரானார். நான் அவரை தடுக்க அவர் கையை பிடிக்கப் போனேன். ஆனால் அதற்குள் அண்ணி திரும்பி என் கையை பிடிச்சு கொண்டார். "கோகுல், தயவுசெய்து என்னை தள்ளி வைக்காதே. உன் காதலுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன்," என்றார். அண்ணி எந்த பயமும் இல்லாமல் தன் மனதில் இருந்த எல்லா உணர்வுகளையும் என் முன்னால் சொன்னார்.
அவரை பார்த்து நான் மயக்கமடைவது போல் இருந்தேன். நான் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் இருவரும் அவரவர் அறைக்கு தூங்கச் சென்றோம். ஆனால் மறுநாள் காலையில் எங்கள் கண்கள் திறந்தபோது அண்ணியன் அருகில் இருந்தார். நாங்கள் எழுந்து பேசிக் கொண்டிருக்கும்போது அவரது கைபேசி ஒலித்தது. அப்போதுதான் அண்ணனை மருத்துவமனையில் சேர்த்திருப்பது தெரிந்தது. அண்ணனின் இந்த செய்தியை கேட்டு அண்ணி மிகவும் பதட்டப்பட்டார். மருத்துவமனைக்கு போவதற்கு முன் அண்ணியின் கையை பிடித்துக்கொண்டு, நான் முதலில் உன்னிடம் மன்ன